வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப காமனான கொஷின் ஒன்று. சார், ஏன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் சிஏ பண்ண முடியாதா என்ன? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் சிஏ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு கமெண்ட்டுக்கும் போய் ரிப்ளை போட்டுன்னு இருப்பேன். சரி, ஓகே, தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் இப்போது அப்படின்றது. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து பல வீடியோவில் பல இடத்துல குட்டி குட்டியாக சொல்லியிருப்பேன். சரி, இது அதுவே ஒரு விஷயமா வச்சு சொல்லிடலாம், ஃபுல் வீடியோவும் அதே பற்றி பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. சிஏ வந்து அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்ஸ் அப்படின்னு யாரும் முத்திரை கொடுத்தல. இன்ஃபேக்ட் சிஏல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 12th வெறும் 40% எடுத்தால் கூட என்ரோல் பண்ணிக்கலாம். யார் வேணால் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இது வந்து இவங்களுக்கான கோர்ஸ் அப்படின்னு எங்கேயுமே எழுதப்படல. யார் வேணால் வரலாம், ஏஜ் லிமிட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அன் ஓப்பன் என்ட்ரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அவ்வளோ ஓப்பனாக ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பாரு அப்படின்றது தான் அர்த்தம், உண்மையை சொல்ல போனால். ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உள்ளே வராங்க, உள்ளே வந்துட்டு முடிக்க முடியாமல் போயிடுறாங்க. ஸோ அப்போது ஏன் முடிக்க முடியலன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதை வச்சு தான் நான் சொல்கிறது. ஸோ இது யாரோ 10 பேரை பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. பல வருஷமாக பல பேரை பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். சிஏ வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் பசங்க முடிக்கிறதுக்கான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் முடிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ்ன்றது என்னன்னு பார்ப்போம். ஸ்கூலில் 10th 12th 80% கீழே வாங்கியிருந்தா ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். 80% மேலே வாங்கியிருந்தா அபோவ் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ 60% கீழே வாங்கியிருந்தா பிலோ ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூலில் 60% கீழே வாங்கியிருக்காங்க, 61லேருந்து 80% வாங்கியிருக்காங்க, 80க்கு மேலே வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போது 80க்கு மேலே ஸ்கூலில் வாங்கியிருந்தவங்க எவ்வளோ பேர் சிஏ முடிச்சிருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்து பார்ப்போம். 61லேருந்து 80க்குள்ளே முடிச்சவங்க எடுத்தவங்க எவ்வளோ பேர் சிஏ முடிச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா இந்த 80க்கு மேலே இருந்தவங்க தான் அதிக பேர் சிஏ முடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிஏ டஃப்பான கோர்ஸா அப்படின்னு கேட்டால், சிஏ டஃப்பான கோர்ஸ்ன்றது ஒன்று. இது டஃப்பான கோர்ஸ் மட்டும் இல்லை, இது டஃப்பான பீப்புளுக்கான கோர்ஸ்ன்னு சொல்லுவேன். இது டஃப்பான கோர்ஸ்ன்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, அது கண்டிப்பாக இருக்குது, டஃப்பான கோர்ஸ் தான். ஆனால் இது டஃப்பான கோர்ஸ்ன்றதை தாண்டி டஃப்பான பீப்புளுக்கான கோர்ஸ். இந்த ஒரு பழமொழி வரும் இங்கிலீஷில், இஃப் கோயிங் கெட்ஸ் டஃப், டஃப் கெட்ஸ் கோயிங் அப்படின்வாங்க. அப்படின்னா நீ அதோட டஃப்பாக மாறணும், அது டஃப்னா நீ ரஃப் அண்ட் டஃப்பாக மாறணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னா, அவங்க வந்து ஒரு குழந்தை கையில் கொடுத்த பொம்மை மாதிரி 10 நாள் அந்த பொம்மையை வச்சு விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொம்மையை தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எல்லாரையும் சொல்ல வரல, மெஜாரிட்டி ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அவங்க விருப்பப்பட்டிருப்பாங்க படிக்கணும்ட்டு, ஆனால் அவங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. நல்ல டீச்சர் அமைஞ்சிருக்க மாட்டாங்க, நல்ல ஸ்கூல் அமைஞ்சிருக்க மாட்டாங்க, புரிஞ்சு படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் மகப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா தேவையே இல்லாமல் கிளாஸ் ஒர்க்கில் ஒரு தடவை, ஹோம் ஒர்க்கில் ஒரு தடவை காப்பி அடிக்க வச்சுருப்பாங்க அந்த புக்கையே. அதனால் அவங்களுக்கு எந்த அறிவுமே வந்திருக்காது. அதனால் அவங்க கோவப்பட்டு ஏதோ படிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷனல். இவங்களுக்கு வந்து ஒழுங்கான ஒரு டீச்சர் கிடச்சா ஒழுங்காக சொல்லி கொடுக்குற அந்த சூழ்நிலை அமைஞ்சு புரிஞ்சு சொல்லித்தர மாதிரி, அதாவது புரிஞ்சு படின்னு யாராவது சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்க வச்சா இவங்களுக்கு பயங்கரமாக படிக்கிற ஆர்வம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் ஆவரேஜாவோ பிலோ ஆவரேஜாக இருந்து கூட இங்கே வந்து அபோவ் ஆவரேஜாக மாறுவாங்க சிஏக்குள்ளே வந்து. ஆனால் இவங்க அபோவ் ஆவரேஜாக தான் ஸ்டார்டிங்லேயே தான் இருந்திருக்காங்க. அதாவது இது எப்படின்னா, இந்த தங்கத்துக்கு மேலே கறி பூசின மாதிரி, தங்கம் வைரத்துக்கு மேலே கறி பூசின மாதிரி தான் இவங்க. ஆக்சுவலி இவங்க லிட்ரலி தங்கமோ வைரமோ தான், ஆனால் அந்த கறி பூசினதுனால தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்றது தான். அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் படிப்பை தவிர இவங்களுக்கு எக்கச்சக்க ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி பசங்களாக இருப்பாங்க. இவனுக்கு ஏன்டா இந்த புக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்குது, எதுல இருந்தாலும் இவன் அவ்வளோ சூப்பராக பதில் சொல்கிறான், ஐக்யூ பயங்கரமாக இருக்குது, மேக்ஸ் நல்லா போடுறான், ஏன் இவனுக்கு இந்த படிப்பு மட்டும் ஏன்டா வரமாட்டேங்குதுன்ற மாதிரி இருப்பாங்க அந்த பசங்க. ஸோ அவங்க எல்லா படிப்புலையும் ஜீரோன்ற மாதிரியோ, ஜென்ரல் நாலேஜும் இல்லாமல் படிப்பும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக இருந்து அந்த மாதிரி பசங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு ஒரு விஷயம் படிச்சு அவங்க அச்சுக்க முடியாதுன்ற மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈவன் தோ ஸ்கூலில் மார்க் ஆவரேஜாக இருந்தாலும் இங்கே வந்து ஜெயிச்சிருவாங்க. அதே ஆப்போசிட்டாக சொல்கிறேன், ஸ்கூலில் வந்து பயங்கர புத்தக புழு, 88-90% மேலே மார்க் எடுத்திருப்பாங்க,
இங்கே வந்து அவங்களால ஃபவுண்டேஷன் கூட பாஸ் பண்ண முடியாது. நான் நிஜமாக சொல்கிறேன், என் கூட படித்த பசங்களாலேயே இங்கே வந்து இன்டர் கூட பாஸ் பண்ண முடியல. ஸ்கூலில் வந்து கிளாஸ் 1, 2, 3 எடுத்த பசங்க யாருமே, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஸ்கூலில் நான் வந்து 1200 மார்க்குக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதினோம். அதில் 1150 மார்க்கு மேலே எடுத்தவங்களே நிறையா பசங்க சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணல. சில பேர் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் முடித்தாங்க, சில பேர் இன்டர் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்தாங்க, ரொம்ப சில பேர் தான் ஃபைனல், அதுவும் 4 அட்டெம்ப்ட் கழிச்சு முடித்தாங்க. ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 2-3 வருஷம் நான் பார்த்தது. அதாவது என்னோட நான் 11th படிக்கும்போது 12th படித்தவங்க, அவங்களுக்கு முன்னாடி 12th படித்தவங்க, நான் 12th படிக்கும்போது 11th படித்தவங்க, இவங்க எல்லாருமே நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டேட்டா இருந்துச்சு என்கிட்ட. எனக்கு முன்னாடி 2 வருஷம், எனக்கு பின்னாடி 1 வருஷம் வரைக்கும் எனக்கு டேட்டா இருந்துச்சு. அது வரைக்குமே நான் சொல்கிறேன், ரொம்ப சில பேர் தான் சிஏ முடித்தோம். நான் சொல்கிறது இந்த அபவ் ஆவரேஜ் கேட்டகரியில் இருந்த பசங்களே. ஏன்னா புத்தக புழுவாக இருந்திருப்பாங்க. அப்போ புத்தக புழுவாக இருந்தால் அபவ் ஆவரேஜ் இருந்தால் கூட சிஏ முடிக்க முடியாது. ஸோ அப்போது நல்லா படிக்கணும், ஆனால் புத்தக புழுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் புரிஞ்சு படிக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா இதை நம்ம ஒரு பிக்சர் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா டிசிப்ளின் ஃபஸ்ட்டு மாறுது. டிசிப்ளின் அப்படின்னா இவங்க ரெகுலராக படிப்பாங்க, இவங்க புரிஞ்சு படிப்பாங்க. ரெகுலராக படிப்பாங்கன்னா யாராவது நம்ம மானிட்டர் பண்ண தான் படிப்போன்னு இல்லை, யாராவது கண்கொத்திப்போமா நம்மளை பார்த்துனே இருந்தால் தான் படிக்கணும் அப்படி கிடையாது. இவங்க படினா படிப்பாங்க, இவங்களுக்கு நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. இவங்க வந்து படித்து பாஸ் பண்ணிடுறாங்கன்னா படிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ இவங்களை யாரும் மானிட்டர் பண்ண தான் படிப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, அவங்களாவே படிப்பாங்க. டெஸ்ட் வச்சு குத்துன்னு குத்துனா தான் படிப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, அவங்களாவே படிப்பாங்க. அப்போது இந்த பசங்கள்லாம் டிசிப்ளின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒழுக்கமான பசங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் அமைஞ்சு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அவங்க பாஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒருவேளை ஃபெயில் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா இந்த படம் எனக்கு பிடிக்குதுன்னு தூக்கி போட்டு போக மாட்டாங்க. சிஏ வந்து டஃப்பான பீப்புளுக்கான கோர்ஸ்ன்னு சொல்லுவேன். டஃப்பான பீப்புள்னா யாருன்னா அவன் போராளியாக இருப்பான், அவனுக்கு வந்து தோல்வி அவன் ஒத்துக்கவே மாட்டான். அது என்ன யாரும் என்ன தோல்வன்னு சொல்றது, தோத்துலன்னு சொல்றது, நான் ஜெயிப்பேன், நான் திரும்பி போராடுவேன் அப்படின்னு திரும்பி போராடுவான். ஸோ அப்போது இந்த டஃப்னஸ்ன்றது ஒழுக்கம் இருக்கிறவனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது, இவன் வந்து தினம் படிப்பான். தினம் ஒரு நாள் ஒரு சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். இதனால படிக்கல, இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ரிசப்ஷனு அதனால படிக்கல, இன்னைக்கு வந்து பக்கத்து கோயிலுக்கு ஃபங்க்ஷன் அதனால படிக்கல, எங்க ஊர்ல தேரு அதனால படிக்கல, அது மாதிரி எந்த காரணமும் சொல்ல மாட்டான். இவனா படிப்பான். ஓகே, தினம் படிப்பான். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா திரும்பி எழுந்து போராடுவான். தோத்துட்டேன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஓகே, அதாவது தோத்துட்டேன்னா விளையாட்டுல தோத்துக்கிட்டு இல்லை, இந்த படிப்புல நான் எனக்கு வரல தோத்துட்டேன்னு ஒத்துவான், திரும்பி 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 போராடுவான். பொய் சொல்ல மாட்டாங்க, தோல்வியை ஒத்துப்பாங்க. எஸ், நான் இந்த தடவை சரியா படிக்கல, தோத்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் சரியா படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. அண்ட் ரெண்டாவது, இவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும். லைக் எங்கே போய் படிக்கிறது, யார்கிட்ட போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எந்த புக்ஸை வாங்கி படிக்கிறது அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும், அதை நோக்கி ஓடுவாங்க. இவங்களுக்குலாம் ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை நோக்கி ஓடுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து என்ன ஆக போகிறான்னு கேட்டால் அதை ஒன்று சொல்கிறாங்களே தவிர அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியம், அவங்களுக்கு அது மேலே எவ்வளோ பற்று இருக்குது, அதில் எவ்வளோ அடம் இருக்குன்றது தெரியல. இந்த அடம் பிடிக்கிறதுன்னு வாங்க தெரியுமா, அதில் அவங்களுக்கு எவ்வளோ அடம் இருக்குதுன்னா தெரில. 2 தடவை பார்ப்பாங்க, வரலையே அது போட்டு அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிஏ தான் சார் என் லைஃப்னு இருப்பான். ஒரு ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகிட்டா சம்மந்தமே எல்லாம் சிடபிள்யூல உட்காந்துருப்பான், இல்லைன்னா எம்பிஏக்கு போயிடணும். என்னடா இவ்வளோதானா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது பார்த்தா இது இல்லைதான் எனக்கு லைஃபே இல்லைன்ற மாதிரி பேசுவான். அப்படியே வந்து அன்னியன் மாதிரி மாறிடுவாங்க ஒரு தடவை ஃபெயில் ஆனதுக்கப்புறம். இப்படிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 80% மேலே வாங்குறவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேனே தவிர வேறு எதுனாலையும் கிடையாது. இது எல்லாமே இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா இங்கிலீஷ் எழுத வரணும். பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எழுத வரணும், இங்கிலீஷ் நல்லா எழுத வரணும். சில பேர்லாம் பார்க்குறேனே தத்தக்கான இங்கிலீஷ் எழுதுறாங்க, படிக்க முடியல, வாந்தி வர மாதிரி இருக்குது இங்கிலீஷை பார்த்தாலே. கேட்டால் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் சிபிஎஸ்சியில் படிச்சேன்றான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சேன்றான். எனக்கு பயமாக இருக்குது. எப்படா நீங்கள்லாம் வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்த அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போது இவங்கெல்லாம் வந்து லா எக்ஸாமில் கொடூரமாக ஃபெயில் ஆகும் இந்த மாதிரி இங்கிலீஷ் எழுதுறவங்கலாம். ஹிந்தி மீடியம் பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவன் ஹிந்தியில் எழுதி பாஸ் ஆகிட்டு போயிடுவான். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ ஏன்னா நீ கண்டிப்பாக இங்கிலீஷ் எழுதணும், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, இப்படி இருக்கு. அப்புறம் ஓனாக எழுதவே வரமாட்டேங்குது.
எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க ஓனா எழுதுனா மார்க் போடுவாங்களா சிஎல்னு. ஓனா எழுதுனா மார்க் போடுவாங்க, ஆனா ஓனா எழுதணுமே. ஓனா எழுதினா ஏதோ எங் கோமணம் பறகுதுன்னு எழுதுற மாதிரி இருக்கும். எங்கோ மனம் பறகுதுன்னு எழுதுனா என் கோமணம் பறகுதுன்னு எழுதுவாங்க. ஓகே, தங்க பத்தக்கம்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க ஓனா எழுதுறன்ற பேர்ல இவங்க ஓனா எழுதுவாங்க பாருங்க. அதை படிக்கவே முடியாது, சகிக்கவே சகிக்காது. ஸோ எவ்வளோ பேர் ஓனா எழுதுறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆனா இந்த அவங்க வந்து ஓனா எழுதினா மார்க் போடுறாங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சி திஸ் ஹவ் த இங்கிலீஷ் ஷுட் பி ரிட்டன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க கேட்கறாங்க தெரியுமா சில கேள்வி, ஓனா எழுதினா மார்க் போட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம். இது வேற அது வேற, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஓனா எழுதினாலும் புக்ல இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் கூட, இட் கன்வேஸ் த சேம் மீனிங்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எழுதும் போது ஈஸ்ட்டுக்கு எழுதணும்னா வெஸ்ட்டுக்கு எழுதினு இருப்போம் நம்ம, அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அப்போ அதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு சரி சொல்யூஷன் கிடைக்கும். என்ன ஒரு 2 மாசம் நான் போய் இங்கிலீஷை வாங்க படிக்கணும், எழுத கத்துக்கணும், பேச கத்துக்கணும், எப்படி எழுதணும், எப்படி கிராமர் போடணும், அந்த மாதிரி ஒரு 2-3 மாசம் போய் இங்கிலீஷுக்கு கரெக்டா கோச்சிங் எடுத்துக்கணும். அது கரெக்டான ஒரு டீச்சர்கிட்ட போய் கோச்சிங் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பசங்க நான் எவ்வளவு பேர் பாக்குறேன். ஓகே, நம்ம ஜெசிந்தாவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஜெசிந்தான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம், அது நல்லா படிக்குது, நல்ல மார்க் எடுக்குதுன்ற மாதிரி. ஸோ அப்போ விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது, பிரச்சனை இருக்குன்றத நம்ம எஸ் அப்படின்னு ஒத்துக்கணும். ரெண்டாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு இங்க வந்து ஜெயிக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து இங்க வந்து படிச்சா ஜெயிச்சிடலாம். ஸோ இது டஃப்பான கோர்ஸானா, ஆமா இது டஃப்பான கோர்ஸ், ஆனா இது டஃப்பான பீப்புளுக்கான கோர்ஸ் அப்படின்றதுல நீங்க வந்து 100% அதை நம்புங்க. ஆமா நான் டஃப்பான பீப்புள் அப்படின்னா நீங்க உள்ள வாங்க, இல்லைன்னா வராதிங்க.